சண்டே மார்னிங் நாளைக்கு அதாவது மண்டே ஆஃபீஸ் போகணும். ஸோ எப்படியும் காலையில் லேட்டாக தான் எழுந்துக்க போகிறோம். மத்தியானமே தலை குளிச்சிட போகிறோம். அப்படிங்கிறதுனால நாளைக்கு காலையில் எண்ணெய் வச்சா கரெக்டாக இருக்காதுன்னு இன்றைக்கே வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் கொடுத்து பின்னி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வீட்டில் பயங்கர ஒர்க் இருக்குது. ஏன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். 2 வாரத்துக்கு கண்டினியூஸாக ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன். ஸோ வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடலான்னு சொல்லி பயங்கர ஒர்க்கெலாம் இருந்துச்சு. இந்த பெட் கவர் வந்து நான் வாங்கி வச்சு ஒரு 5-6 நாள் கிட்ட ஆகுது. இது வாட்டர் ப்ரூஃபு. ஸோ இதை மாற்றணும்னு என் வீட்டில் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் வந்து மாற்றுறதுக்கு வரவே இல்லை. ஏன்னா இந்த பெட்டை தூக்கி மாற்றுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வெயிட் அது. ஸோ கூப்பிட்டு பார்த்து வரலை அப்படின்னதுனால இவங்களை எதுக்கு கெஞ்சிட்டு இருக்கணும்னு நானே மாற்றுறதுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக இந்த வேலை முடிஞ்சுது இன்றைக்கி. இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா ரூமில் இருந்த பெட் கவரையும் மாற்றிடலான்னு சொல்லி வந்திருந்தேன். 2 கவரையுமே மாற்றி 10 டேஸ்க்கு மேலே ஆகுது. 10 டேஸ் கிட்ட ஆகுது. ஸோ 2த்தையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறதுக்கு வந்திருந்தேன். இதையும் மாற்றி முடிச்சுட்டு நான் இந்த வேலைலாம் முடிக்கிறதுக்கே 7 மணி ஆகிடுச்சு. இதெல்லாம் ஒரு வேலையாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வேலையே இல்லை. நான் சும்மா இதை மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன். இதுக்கப்புறம் நான் வேலை முடிக்கிறதுக்கு ஈவினிங் 7 ஆச்சு. காலையில் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ ஒர்க் இருந்தது. நடுவில் வெறும் லஞ்சுக்கு ஒரு ½ hour தான் பிரேக் எடுத்திருப்பேன். அந்தளவுக்கு ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி துணி துவைக்கிற வேலையே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. தூங்கலான்னு நினச்சேன். ஆனால் சுத்தமாக தூக்கம் வரல. ஏன்னா டெய்லி லேட்டாக தூங்கி பழகி இன்றைக்கி டயர்டாக இருந்தாலுமே சுத்தமாக தூக்கமே வரல. ஸோ என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மெஹந்தி இருந்துச்சு. கசினோட மேரேஜ்க்கு போடலான்னு வாங்கி வச்சது, போடவே இல்லை. ஸோ சரி இன்றைக்காவது போடுவோம், டைம் பாஸ் பண்ணுவோன்னு சொல்லி இது போட்டுட்ருந்தேன். காலேஜ் படிக்கும் போதெலாம் நான் ப்ரைடல் மெஹந்திஸே அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ டிசைன்லாம் பயங்கர அட்வான்ஸ்டாக போயிடுச்சு. நான் தான் ரொம்ப அவுடேட்டடாக இருக்கேன். ஸோ நடுவில் பயங்கரமாக டச் விட்டதுனால டிசைன் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.